பேஸ் எப்படி ஆயிடுச்சுன்னா, எல்லாருமே மேல காட்டுறாங்க. மேல இருக்கு, அங்க இருக்கு, இங்க இருக்கு. சிவவாக்கியர் ரொம்ப அழகா சொல்லுவாரு. எந்த ஊர்ல எந்த ஒரு திசையோ, எந்த ஒரு கோணையிலயோ பகவான் இருக்காருன்னு எப்படி சொல்ற? எங்க இருக்காரு அப்போ? ஒரு இடத்துல தான்டா கடவுள் இருக்காரு. உடம்புக்குள்ளேயே கடவுள் இருக்காரு அப்படின்னாரு. இந்த உடம்பு தான் ஆலயம். இதுதான் வந்து கோவில். ஸோ எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். பட் வெளி அடையாளம் இருக்கிற கோவில்கள் தேவையானா தாராளமா தேவை. இப்போ அந்த கோவில்கள் இல்லாம அது இல்லாம மக்களுக்கு வந்து இறைவன் ஒருத்தன் இருக்காரு அப்படின்றது வந்து புரியாது. அத வந்து கண்ணால பார்க்கணும். ஒரு காதால வந்து அந்த சான்ட்டு, பெல் அடிக்கிறது, மணி ஓசைகள், அதே மாரி சங்கு ஊதுறது இதெல்லாம் வச்சது இந்த ரீசன்ஸ்க்கு தான். மனுஷனுக்கு அந்த தூண்டுதல் வரணும். இதெல்லாம் எதுக்குன்னா, ஒண்ணு தாங்க இறைவன உங்களுக்குள்ளேயே தேடணும். இதான் ஃபைனல். நான் வந்து ஃபைனல் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபைனல் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சு போச்சு அப்படின்னா, எல்லாமே நேச்சுரலா மாற ஆரம்பிச்சுரும். நேச்சுரலா எப்படி வந்து நீங்க தினமும் நீங்க வந்து சாப்பிட்றீங்க. இந்த மாரி 5 தேவைகள் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு அதி தேவையான ஒரு விஷயம்ன்றது அப்பதான் ஆரம்பிக்கும். அதுதான் வந்து ஆன்மீகம். இந்த யோகம்ன்ற ஒரு கலை. இது தினமும் பண்ணிட்டே வரணும். ரொம்ப கஷ்டம். நிஜமா சொல்றேன் ரொம்ப கஷ்டம். நான் அனுபவப்பட்டு சொல்றேன். எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவ்வளோ கடவுள் கடவுள்னு தேடின எனக்கே அது கஷ்டமா இருக்குன்னா, கடவுள் தேடாத நெறைய பேர் உங்கள மாரி ஆட்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இறைவன நம்பி போற நெறைய பேர் இருக்கீங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப ஈஸி. நெறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து இங்க கத்துக்கிட்ட நெறைய பேர் வந்து ஆஃபீஸ்ல இருப்பாங்க, பண்ணுவாங்க, ஸ்ட்ரெஸ்ஸுன்னுவாங்க, ரொம்ப ஹெவி டென்ஷன்ஸுன்னுவாங்க. ஆனா ஒரு இறைவன்ல நம்பிக்கை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே அது கால் தூசி அப்படின்லாம் தள்ளிட முடியாது. பொறுமையா போகணும். 1 மாசம் பண்ணுவாங்க. 1 மாசத்துல வந்து இறைவன் இருக்காரு அப்படின்றத நம்புவாங்க. 1 1/2 மாசம் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு 2 மாசம் போகும், 3 மாசம் போகும். அப்புறமா வந்து அவங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஓகே நிஜமா என்னமோ இருக்கு. நமக்குள்ள தான் அது இருக்கு அப்படின்றது தெரியும். அப்புறம் மூச்சை சார்ந்த விஷயத்த கவனிப்பாங்க. ஒன்ஸ் இந்த மூச்சை கவனிக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் மாறும். அப்போ உணவு இந்த உணவு சாப்பிடும்போது இது இப்போ இந்த மூச்சு இந்த மாதிரி இழுக்கும்போது அந்த மூச்சு ஆகப்பட்டது கீழேருந்து அடி வயிற்றுலேருந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக மேலே வரணும். ஸோ அது கிளியர் அவுட் ஆகணும். அதுக்கு தேவையான உணவு சாப்பிடணும். அதுக்கு தான் நான் வந்து ஃபுட்டுக்கும் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் வந்து நிறைய பேர் பாருங்கள். அந்த வீடியோ இருக்குது. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருப்பேன். எப்படி மசில் பில்ட் பண்ணணும்னு கூட இருக்கும். ப்ரோட்டீன் சாப்பிட்டு ஏகப்பட்ட ஒர்க் அவுட்ஸ் இதெல்லாம் பண்ணலாம். அதெல்லாம் உங்களுடைய விருப்பம். சாதம்ன்றது அளவாக சாப்பிடணும். எப்பவுமே அதிகமான சாதம் சாப்பிட்டாலுமே அது வந்து இப்போ இருக்கிற ஒரு இதுக்கு நோயாக மாறும். பட் ஓரளவுக்கு சாதம் கொஞ்சம்